ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். பேசுகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த சுண்டக்காய் மரத்தில் சின்னதாக ஒரு தேன்கூடு இருக்குது. நிச்சயமாக அது உங்கள் எல்லார் கண்ணுக்கும் புலப்படும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன சுண்டக்காய் செடி தான். இதனுடைய கிளைகள் எல்லாமே அவ்வளோ வலுவாலாம் இருக்காது, ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும். மரமும் சின்னது தான். ஆனால் தரையோடு ஒட்டிய இந்த தாழ்வான கிளையில தான் ஒரு தேன்கூடு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டிருக்கு. இதை பற்றி நான் ஏன் இங்கே காட்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்ல புரியும். அதாவது ஒரு பெண்ணினுடைய பொருளாதார சுதந்திரத்திற்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பெண்ணினுடைய பொருளாதார சுதந்திரத்துக்கும் இந்த தேன்கூட்டுக்கும் அவ்வளோ பெரிய ஒற்றுமை இருக்குது. முதல் விஷயம், இடங்கிறது முக்கியம் இல்லை, உறுதி தான் முக்கியம். இந்த தேன்கூடு வந்து ஒரு பெரிய ஆலமரத்துலேயோ இல்லை ரொம்ப உயரமான கோபுரத்துலேயோ இல்லை, ஒரு சின்ன சாதாரண சுண்டக்காய் செடியில் இருக்குது. அதே போல தான் ஒரு பெண் ஆகிய நாம் பொருளாதார சுதந்திரம் அடையிறதுக்கு பெரிய படிப்பில் இருக்கணும், பெரிய படிப்பு படிச்சிருக்கணும், பெரிய பதவியில் இருக்கணும், பெரிய நகரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதுக்காகவும் நம்ம காத்திருக்க வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இருக்கிற வாய்ப்புகளை வச்சே ஒரு சின்ன தேனி மாதிரி சேமிக்க தொடங்கினாலே போதும். சுண்டக்காய் மரத்தில் பாருங்கள், அந்த கிளையெல்லாம் ரொம்ப மெல்லிசாக தானே இருக்குது. ஆனால் அதனுடைய கட்டுக்கோப்பு ரொம்ப வலிமையானதாக இருக்கும். சுண்டக்காய் கிளை மெல்லிசாக இருக்கலாம், ஆனால் தேனீக்கள் அதை பிடிச்சிட்டு கட்டி இருக்கிற அந்த கூடு ரொம்ப வலிமையானது. அதே போல தான் ஒரு பெண் ஆகிய நம்மளுடைய குடும்பச் சூழல் பலவீனமாக கூட இருக்கலாம். குடும்பத்திலேருந்து நமக்கான ஆதரவு ரொம்ப குறைவாக கூட இருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட பொருளாதார சுதந்திரம் என்ற ஒரு கூடு இருந்துச்சுன்னா, எந்த மாதிரியான புயல் வந்தாலும் எப்படி இந்த கூடு சாயாமல் இருக்கோ அதே போல் நம்மளுடைய குடும்பமும் கலையாது. ஒரு தேனி ஒரு நாளைக்கு 1000 பூக்கள் கிட்ட போய் சின்ன சின்ன துளிகளாக தேனை சேகரிச்சுட்டு வருமா. அது யார்கிட்டையும் எனக்கு தேன் கொடு அப்படின்னு சொல்லியெல்லாம் பிச்சைலாம் கேட்கறதில்ல. அது தன்னுடைய உழைப்பால் அந்த தேனை உருவாக்குது. அதே தான் பெண்ணுக்கும். ஒரு பெண் என்ன பண்ணுன்னா, தன்னுடைய சின்ன சின்ன தேவைகளுக்கு ஒரு உடைக்கோ இல்லை தன்னுடைய பெற்றோருக்கோ இல்லை ஒரு படிப்புக்கோ யார்கிட்டையும் கையேந்தி நிற்காம தன்னுடைய உழைப்பிலேயே அந்த சின்ன சின்ன தொகையை சேமிக்கும்போது அந்த தேனை விட இனிமையான சுயமரியாதைன்றது அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்தில் என் சுற்றி இருக்கிற வட்டாரத்தில் எல்லாத்துலேயும் கிடைக்கும். அதே போல் இந்த தேன்கூடு கிளையினுடைய அடியில் மறைவாக பாதுகாப்பாக இருக்குது. ஒரு பெண்ணினுடைய கையில் இருக்கிற பணம் அவளுக்கே தெரியாத ஒரு பாதுகாப்பு கவசம். இப்போது வீட்டுக்காரர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போது நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அவள் கையில் இருக்கிற அந்த சேமிப்பு இருக்குது இல்லைங்களா, நிச்சயமாக அவளுக்கு பதில் சொல்லும். அதனால தான் இந்த தேன்கூட்டை போல் செடி சின்னதோ பெருசோ நமக்கென ஒரு கூட்டை, அதாவது பொருளாதார பலத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும். இப்போ சொல்லுங்கள், ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மற்றவர்களை சார்ந்து இருக்கணுமா, இல்லை இந்த தேனியை போல் தன்னுடைய சொந்த கூட்டை தானே உருவாக்கணுமா? அந்த தேன்கூடு இருக்குது இல்லைங்களா, அந்த தேன்கூடு அதனுடைய உறுதித்தன்மை, அதோடைய பயன், அதோடைய வலிமை, இது எல்லாமே எதனால் வந்துச்சு? அது மற்றவற்றை சார்ந்து இல்லை. அந்த தேன் வந்து மற்றவங்கள சார்ந்து இல்லை, அது அதுக்கிட்ட இருக்கிற அது வச்சிருக்கிற அந்த தேனாலேயே அது வாழுது. அது வாழுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் கொடுக்குது. ஸோ அதே போல தான் நம்மளும் இருக்கணும். மற்றதை சார்ந்து மற்றவங்களை சார்ந்து அவங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து வாழாமல் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு உறுதியான அடித்தளத்தை அமைச்சிக்கிறது ரொம்ப சிறந்தது, சாலச் சிறந்ததுன்னே சொல்லலாம். நமக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனித்துவமான திறமை இருக்கும், அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும். அதை இல்லைனாலும் அதை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் தாங்கி நம்ம உறுதியாக நிற்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தேன் இருக்கு இல்லையா, தேனிக்கிட்ட இருக்கிற அந்த தேனை போலவே நமக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவமான பயனை நம்ம உருவாக்கிக்கணும். அதை மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்குற அளவுக்கு உயர்ந்து இருக்கணும். நம்ம மற்றவங்கள சார்ந்து வாழற வரைக்கும் நமக்கு வந்து எப்படின்னா, நம்ம நம்ம வந்து எப்போது விழுவோம், நமக்கான ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆனால் நம்ம நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு உறுதியான அடித்தளத்தை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உறுதியாகவே நிற்போம். ஸோ மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலையில் நம்ம இருப்போம், மற்றவங்கக்கிட்ட கேட்குற நிலமையில நம்ம இருக்க மாட்டோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து அந்த தேன் கூட்டை போல் இருக்கணும். நமக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவமான திறமையை, அறிவை, ஆற்றலை வளர்த்துக்கணும். மற்றவங்கள சார்ந்து வாழாமல் நமக்குன்னு ஒரு உறுதியான அடித்தளத்தை அமைச்சுக்கணும். அப்போ தான் நம்ம உண்மையான சுதந்திரத்தை, உண்மையான வலிமையை அனுபவிக்க முடியும். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம்,
ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு பெண்ணுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது, அந்த பொருளாதார சுதந்திரம்ன்றது வெறும் பணத்தை பற்றின விஷயம் மட்டும் இல்லைன்றத எல்லா பெண்களும் புரிஞ்சுக்கணும். அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது அவளுடைய அந்த கண்ணியம், அவளுடைய தன்னம்பிக்கை, அவளுடைய உணர்வுபூர்வமான பாதுகாப்பு. இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை, சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை. எல்லாரும் அந்த பெண்கள் கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க, நீ எதை பற்றியும் கவலைப்படாதம்மா, உன் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. இதுதான் வந்து 99% பெண்கள் கிட்ட சொல்லப்படுற ஒரு விஷயம். ஆரம்பத்தில் இது வந்து நமக்கு எப்படி தெரியும்னா, இது வந்து ஒரு விதமான அன்பு அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தோணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன பண்ணுன்னா, ஒரு டிபெண்டன்சியை உருவாக்கி விட்டுரும். நான் அவர் இருந்தால் தான் என்னால் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சார்பு நிலையை இது வந்து நம்மளை அறியாமலே நமக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுது. ஸோ ஒரு நாள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிதி அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக உணரும், ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள். அப்போ அந்த ஒரு தருணம் எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு தேவைக்காக ஒரு புடவை எடுக்கிறதுக்கோ, இல்லை வந்து ஒரு படிப்பு செலவுக்கோ, இல்லை நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பணம் தேவைப்பாடு இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்மக்கிட்ட பணம் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்காரர்கிட்ட தயங்கி தயங்கி நம்ம போயிட்டு கேட்போம். அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்கலாம், இது இப்போ வந்து ரொம்ப அவசியமா? எதுக்கு இவ்வளோ செலவு வந்து பண்ணணும்? எதுக்கு அவ்வளோ பணம் உங்களுக்கு? அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது, அந்த ஒரு செகண்ட் வந்து நம்மளும் வந்து வேலைக்கு போயிருக்கலாமே, நம்மளும் வந்து சம்பாரிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்போ வந்து தோணும். அப்போ அந்த பணம் கேட்குறதுலேயே திரும்ப நம்ம கேட்கணும்னு நினச்சா கூட அந்த ஒரு மன உளைச்சல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவா, ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 டைம் யோசிக்க ஆரம்பிச்சிருவா. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வீட்டுக்காரர்கிட்ட போய் பணம் கேட்கணும் அப்படின்னாலும், இதை கேட்டால் சண்டை வருமோ, திருப்பியும் வந்து கேள்வி கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்தே கடைசியில் வந்து அந்த புடவை எடுக்கணுன்ற ஒரு சின்ன ஆசையை கூட வந்து கைவிட்டுருவாங்க. ஸோ அது வந்து அவளுக்கு அந்த புடவை தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக இல்லை, பணம் கேட்குறதுன்றது அந்த பெண்ணினுடைய சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்டை காயப்படுத்தும் அப்படிங்கிறதால சரி வேணாம் அப்படின்னு விட்டுறது. ஸோ அவளால் வந்து போயிட்டு உழைக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது. அவள் என்ன நினைக்கிறான்னா, தன்னுடைய அந்த கணவனினுடைய உயர்வு, தன்னுடைய வீடு, குழந்தைகள், இது எல்லாவற்றுக்கும் அவள் வந்து முன்னுரிமையை கொடுக்குறா. இதுதான் எனக்கு எல்லாமே முக்கியம், என்னுடைய குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி முன்னுரிமை கொடுக்குறா. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல மனைவி, இதுதான் வந்து ஒரு நல்ல தாயினுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவளை இந்த உலகமே நம்ப வைக்குது. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் இவங்க எல்லாரும் நம்மளை வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவள் அமைதியாக எல்லா தியாகத்தையும் வந்து செஞ்சுட்டு போயிட்டுருக்கா. ஆனால் கடைசியில் அந்த பெண் எதிர்கொள்கிற யதார்த்தம் இருக்குது இல்லைங்களா, அந்த யதார்த்தம் என்ன தெரியுமா? நீ சும்மா வீட்டில் தானே இருக்க, நீ வீட்டில் தானே சும்மா இருக்க, உனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி தான் வரும். ஸோ சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்ப கூட அந்த பெண்ணை வந்து கேட்குறதே கிடையாது, அவங்களுக்கு என்ன வெளி உலகம் தெரியும் அப்படின்னு சொல்லி. அதே போல் அவளுடைய அந்த உழைப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த உழைப்பு கண்ணுக்கு தெரிகிறதே இல்லை. அந்த பெண்ணை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதே இல்லை, மதிக்கப்படுறதும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் யாராலையும் கவனிக்கப்படாதவளாகவும் கூட, குரலற்றவளாகவும் கூட உணரத் தொடங்குறாள். அப்போ ஒரு கேள்வி வந்து தோணும். அந்த கேள்வி அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்துடாது. ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய கணவன் அவருடைய வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பார். குழந்தைங்க நல்ல காலேஜ் படிக்கிற லெவலுக்கு வளர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த பிஸி ஷெட்யூலில் அவங்க இருப்பாங்க. ஒரு காலத்தில் அவளோட வீடு எப்படி இருந்திருக்கும்னா, கலகலன்னு இருந்த வீடு இப்போ அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து வேலையில் பிஸி ஆகிட்டார். இப்போது பல வருஷத்துக்கு அப்புறம் முறையாக அவளுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்குறா. ஒரு மனைவி, ஒரு தாய் என்பதை தாண்டி நான் யார்? இப்போ வந்து அவள் தனக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறா. சரி ஓகே, இவ்வளோ நாள் வந்து நம்ம எதுவுமே செய்யலை, நமக்காக நம்ம ஏதாவது செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறப்ப அவளுக்குள்ளேயே ஒரு சுய சந்தேகம் வரும். அதாவது காலம் கடந்து போயிடுச்சோ, நம்ம அந்த உழைக்கிற வயசெல்லாம் தாண்டிட்டோமோ, நம்மளால் இனிமேல் வந்து உழைக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு சுய சந்தேகம் வருது. இப்போ உனக்கு என்ன வேலை, குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூகம் என்ன பண்ணணும்னா அவளை மடக்கும். இவ்வளோ வயசுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போகிற வேலைக்கு போய்? ஏன் தெரியுமா? ஏன்னா அவள் மற்றவங்களுக்காக அமைச்சு கொடுத்த வாழ்க்கையில் அவங்க எல்லாம் சௌகரியமாக இருப்பாங்க, ஆனால் அவள் அந்த அளவுக்கு சௌகரியமாக இல்லை. யதார்த்தம் இதுதான். ஒரு பெண்ணினுடைய பொருளாதார சுதந்திரங்கிறது அவளுடைய அந்த சுய மதிப்பு, செல்ஃப் வர்த்துன்னு சொல்லுவோம், அவளுடைய அடையாளம், அவளுடைய ஐடென்டிட்டி, அவளுடைய தைரியம், அவளுடைய அந்த கரேஜ். அவள் சம்பாதிக்கிறப்ப உலகம் அவளுடைய குரலுக்கு நிச்சயமாக மதிப்பளிக்கும். ரொம்ப முக்கியமாக அது அவளுக்கு கண்ணியத்தோடு வாழற ஒரு விடுதலையை கொடுக்கும். உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா,
உங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை, உங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை எப்போவுமே விட்டு கொடுக்காதீங்க. வேலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இப்போ இல்லைனாலும் சரி. வேலையில் இருந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக அதை விடணுன்ற எண்ணத்தை கைவிட்டுருங்க. வேலையில் இருந்தீங்கன்னா வேலையை தொடருங்க. தற்காலிகமாக வேலையை விட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மீண்டும் அதை தொடங்குங்க. திரும்பியும் நீங்கள் அதை தொடங்குறதுக்கு, திரும்பியும் நீங்கள் போய் உழைக்கிறதுக்கு காலம் ஒன்றும் கடந்துலாம் போயிடலை. நிச்சயமாக உங்களால் முடியும். ஏன்னா உங்களுடைய கனவுகளும், உங்களுடைய அடையாளமும், உங்களுடைய சுதந்திரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணணும். உங்களுக்காக இன்னொருத்தவங்க நிச்சயமாக பண்ண மாட்டாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கே என்ன பண்ணணுன்றது தெரியும். தியாகங்கள் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய அடையாளத்தை தொலைச்சிடாதீங்க. மீண்டும் உங்களால் தொடங்க முடியும். ஸோ திரும்பவும் தொடங்குங்க. காலம் இன்னும் கடந்து விடவில்லை அப்படிங்கிறத நம்புங்க. அண்ட் லாஸ்ட்டாக, ஒரு பெண்ணினுடைய பொருளாதார சுதந்திரம் என்பது வெறும் பணம் இல்லை, அது அவளுடைய சுயமரியாதை. யார்கிட்டையும் கையேந்தாமல் தன்னுடைய தேவைகளை தானே நிறைவேற்றி கொள்ளும்போது தான் ஒரு பெண்ணினுடைய அந்த ஆளுமை முழுமை பெறுகிறது. பணம் தரக்கூடிய அந்த பலத்தை விட அது தரக்கூடிய சுயமரியாதையும் கண்ணியமும் பெருசு. மற்றவங்களை சார்ந்து வாழறத விட உழைத்து வாழற வாழ்க்கையில் தான் உண்மையான நிம்மதி இருக்குது. உன்னுடைய கனவுகளுக்கு உயிர் கொடு. உன் வருமானம் உன் குரலுக்கு மதிப்பளிக்கும். ஸோ நீ வீட்டில் தானே இருக்க அப்படிங்கிற இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற வலியை தவிர்க்கிறதுக்கான ஒரே வழி பொருளாதார சுதந்திரம் தான். மனைவி, தாய் என்றதை எல்லாம் தாண்டி உனக்கென ஒரு அடையாளம் வேண்டும். உன் உழைப்பு உன்னுடைய பாதுகாப்பாக மாறட்டும். நன்றி.